ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியாக உள்ளது. இதுகுறித்து களத்தில் உள்ள எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன், வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் எத்தனை பேர் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றிருக்காங்க? களத்தில் இறுதியாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எத்தனை பேர்? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் வாபஸ் பெறுவதற்கான நேரம் நிறைவு பெற்றுள்ளது. சரியாக 3 மணிக்கு நிறைவு பெற்றுள்ளது. இதுவரை 8 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றுள்ளார்கள். ஆக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் 3 அணி, திமுக, பாஜக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள் என 62 வேட்பாளர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் களத்தில் உள்ளனர். கடந்த 16ஆம் தேதி முதல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வந்தனர். கடந்த 23ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய இறுதி நாளாக இருந்தது. அடுத்து 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. இன்று வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு இன்று இறுதி நாளாக என்றும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று காலை 11 மணி முதல் மாலை 3 மணிக்குள் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தண்டையார்பேட்டையில் உள்ள மண்டலம் 4 அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அலுவலகத்தில் இந்த மனுக்களை திரும்பப் பெறலாம் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதில் ஒட்டுமொத்தமாக 8 சுயேட்சைகள் தங்களது வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுள்ளார்கள். அவர்கள் செலுத்திய அந்த வைப்பு தொகையான 10,000 ரூபாயும் திரும்பப் பெற்றுள்ளார்கள். இதில் சண்முகம், கொளஞ்சி, அக்னி ராமச்சந்திரன், ராஜேஷ், தமிழரசன், லோகநாதன் உள்ளிட்ட 8 வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றுள்ளார்கள். இன்று மாலை 5 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியலும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட உள்ளது. ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரை 3 அணியாக பிரிந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். அதில் அதிமுக அம்மா அணியின் சார்பாக டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேலும் மற்றொரு அணியாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுகவின் புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பாக மதுசூதன் அணிக்கு இரட்டை விளக்குடன் கூடிய மின்கம்பம் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவிற்கு 3 சின்னங்கள் ஒதுக்கி அதை ஒன்று தேர்வு செய்ய வேண்டும் என்றும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் படகு, பேனா மற்றும் கொத்து திராட்சை ஆகிய 3 சின்னங்கள் வழங்கப்பட்டது. அதில் ஒன்றை தேர்வு செய்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு தனது விரும்பப்படக்கூடிய அந்த சின்னத்தை அவர் பரிந்துரை செய்துள்ளார். இன்று மாலை 5 மணிக்கு அவருக்கு என்ன சின்னம் வழங்கப்படும் என்பதை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட உள்ளது. மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் வெளியிடப்பட உள்ளது. அல்தாப், இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலை 5 மணிக்கு வெளியாகும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது 82 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல 8 சுயேட்சை வேட்பாளர்கள் தற்பொழுது வாபஸ் பெற்றிருக்கிறாங்கன்ற நிலையில 74 பேர் களத்தில் இருக்காங்க. 63 வேட்பாளர்களுக்கு மேல களத்தில் நிற்கும் போது வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துவதில் சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. வாக்குச்சீட்டு முறையா இல்ல வாக்குப்பதிவு இயந்திரமா என்பது குறித்து தகவல் இருக்கா ராமச்சந்திரன்? நிச்சயமாக கடந்த 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக 127 வேட்புமனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் பெறப்பட்டது. அதில் 45 வேட்புமனுக்கள் முறையாக பூர்த்தி செய்யவில்லை என தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது. இறுதியாக 82 வேட்புமனுக்களை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் பெரும்பாலான பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகளும் தங்களுக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுக்கு மாற்று வேட்பாளர்களையும் அந்த வேட்புமனுவில் தாக்கல் செய்திருந்தனர். அந்த அடிப்படையில் இறுதியாக 70 வேட்பாளர்களும் 82 வேட்பு மனுக்களும் இறுதியாக தேர்தல் ஆணையத்தால் பெறப்பட்டது. ஆகையால் இன்று இறுதியாக 8 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை பெறப்பட்டுள்ளனர். இறுதியாக 62 வேட்பாளர்கள் தற்பொழுது தேர்தல் களத்தில் போட்டியுள்ளார்கள். ஏற்கனவே மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பெல்லு தற்பொழுது இந்த இவிஎம் மிஷின் எனப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் தயாரித்து தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒட்டுமொத்தமாக 63 வேட்பாளர்கள் மற்றும் ஒரு நோட்டாவை சேர்த்து இறுதியாக 64 பேர் மட்டுமே ஒரு இவிஎம் மிஷினில் அவர்கள்
அவர்கள் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தப்படும். அதற்கு கூடுதலாக இருந்தால் வாக்குச்சீட்டு இயந்திரம் தான் பயன்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்கள் முன்பாக சென்னை மாவட்டத்தின் தேர்தல் ஆணையரும் சென்னை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இன்று மாலை தான் 5 மணிக்கு தான் இறுதியாக தெரிய வரும் வாக்குப்பதிவு இயந்திரமா வாக்குச்சீட்டா என்பது தெரிய வரும். 62 என்று வேட்பாளர்கள் தற்போது களத்தில் இருப்பதால் எளிதாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாகவே தேர்தல் நடத்தலாம். இதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் தெளிவாக வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாகவே இந்த இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. ஆகையால் வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலமாகவே தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்தாஃப்.